என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஒருவருடைய வாழ்வில் மிகப்பெரிய பாதிப்பை உன்னுடைய சாபம் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் என் அன்பு குழந்தையின் சாபத்தை உன் அம்மா என்று பழிக்கும்படி வைத்திருக்கின்றேன். உன் அம்மா கொடுத்த தண்டனை இதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் கொடுத்த பதிலடியாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த விஷயம் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது உனக்கான பதிவாகும். என் அன்பு குழந்தையே, உனக்கு வாழ்வில் மிகப்பெரிய துயரத்தை எல்லாம் கொடுத்த நபர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலடி என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் என் வாக்கினை நீ முழுவதுமாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும். அதனால்தான் உன் அம்மா என்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். நீயும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன் அம்மா சொல்லும் பொழுது நான் இந்த விஷயத்தை நீ தைரியமாக கேட்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடித்து நான் அதனை இல்லாமல் செய்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இதை மட்டுமல்ல, எல்லா நல்ல விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன். உன்னுடைய வீட்டில் மங்களகரமான விஷயங்களை செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ கண்ணீரையே பார்க்க கூடாது, கண்ணீரையே பார்த்திருக்க மாட்டாய். இது போன்று உனக்காக எல்லா விஷயங்களையும் உன் அம்மா நான் செய்து கொடுக்க போகின்றேன். ஆனால் சில நேரங்களில் பொய்யான வார்த்தைகளை பேசி சில உறவுகள் உன்னை நம்ப வைத்து ஒரு நாடகத்தை நடத்தியது. அந்த நாடகத்தை அன்பு குழந்தையே, நீ முழுவதுமாக நம்பி உன் வாழ்க்கையையே நீ தொலைத்துவிட்டு இறுதியாக நிர்கதியாக நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆனால் என் அன்பு குழந்தையே, இது எல்லாம் ஒரு நாள் தெரியவரும் தருணத்தில் வாழ்வா நரகமா என்று ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அன்று அந்த நபருக்கு நீ சாபம் விட்டது உனக்கு ஞாபகம் இருக்கின்றது அல்லவா? என்னை இப்படி பொய்யேமாற்றினாயே, உண்மையாக இருந்த எனக்கு இப்படி துரோகம் செய்தாயே, அனைத்திற்கும் காலமும் என் அம்மா தாயும் பதில் சொல்வாள் என்று நீ அன்று சொன்னாயே. நான் அன்று கண்குளிர பார்ப்பேன் என்றும் நீ சொன்னாயல்லவா? என் அன்பு குழந்தையே, அன்று நீ மண்ணை தூற்றி சாபம் விட்டாய் அல்லவா? அந்த சாபத்தை தான் நான் இன்று நிறைவேற்றி வைப்பதாக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிச்சயமாக நிறைவேற வைப்பேன். அதற்காக உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய கர்ம வினையும் சேர்ந்து கொண்டது. அத்தனை பொய்களையும் உனக்குள் அவர்கள் சொல்லி துரோகங்களை செய்து செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் தேவையில்லாத வீண் பழியை உன்மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்றும் சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா? அவர்களினுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லவா? அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா? உன்னுடைய மனம் எவ்வளவு வருந்தியது, எவ்வளவு வேதனைப்பட்டது. நீ சிந்திய கண்ணீரெல்லாம் அவர்களுக்கு தக்க தண்டனையோடு கொடுக்க போகின்றது. உன்னுடைய இதயம் அன்பானது, உண்மையை மட்டுமே பேசக்கூடிய மனம் என்பதனால் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து கொண்டு வருகின்றாய். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னோடு பழகி சுயநலத்திற்காக அனைத்து விஷயத்தையும் உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா? மனிதர்களின் வாழ்வில் நல்லவர்களின் துணை எப்பொழுது வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே. ஆனால்
என் பிள்ளையே, யாராவது ஏமாற்ற நினைத்தாலும் எவராவது துரோகம் செய்ய நினைத்தாலும் கண்டிப்பாக கர்ம வினை ஒரு பக்கம் தண்டிக்காமல் விட்டாலும் உன் அம்மா ஒரு பக்கம் இருந்து அவர்களை கண்டிப்பாக தண்டித்தே தீருவேன். அவர்கள் வாழ்க்கையில் தண்டனையை நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் அன்பு குழந்தையே, உன் கண்முன்னாலேயே நடக்கப் போகின்றது. இன்னும் 2 நாளில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு வந்து சேரப்போகின்றது. ஏனென்றால் உன் உறவை நீ உண்மையாக நேசித்தாய் அல்லவா? ஏமாற்றிய உறவிற்கு மிகப்பெரிய தண்டனையை உன் அம்மா நான் கொடுக்கப் போகின்றேன். அது என்ன தெரியுமா? அதனை கேட்டால் நீயே அதிர்ந்து விடுவாய். ஆனால் இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு வந்து எட்டப் போகின்றது. இருந்தாலும் இப்பொழுது ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் உன்னிடத்தில் சொல்கின்றேன். ஒரு விபத்தை சந்திக்கப் போகின்றார். அவரவர் கர்ம வினை காரணமாக இந்த விபத்தானது ஏற்பட போகின்றது. வாழ்க்கையில் நரகம் என்றால் என்ன என்று இப்பொழுது அவர்களுக்கு புரிய போகின்றது. அவர்கள் எப்படி என் அன்பு குழந்தையே உன்னை வெறுப்பினை தூண்டும் விதமாக பேசினார்களோ அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலையையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரித்துவிட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியுமா? இல்லை, வாழத்தான் உன் அம்மா நான் விட்டு விடுவேனா? நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே. உண்மையானது ஜெயிக்க சிறிது காலம்தான் எடுத்துக்கொள்ளும். ஆசையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் உண்மைதான் எப்பொழுதுமே ஜெயிக்கும். உன்னுடைய அன்பானது புரிந்து கொள்வதற்கு அதை பெறுவதற்கும் அவர்களுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் இப்பொழுது நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது. என் குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம். உன் சாபத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்து உன் சாபத்தை பெற்றவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அவர்கள் எண்ணம் போலதான் அவர்களின் வாழ்க்கையும் அனைத்து மாற்றங்களையும் நடக்கப் போகின்றது. அவர்கள் இனி சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று ஒரு நாளும் நீ நினைத்து கொண்டிருக்காதே என் தங்கமே. என் வார்த்தைகளை மீது நீ நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை நீ எப்பொழுதும் செய்து கொண்டிரு. மற்றவர்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காதே. மற்றவர்கள் கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று நினைத்து விடாதே. நம்முடைய சந்தோஷம் நம் கரங்களிலே இருக்கின்றது. நம்முடைய எண்ணத்திலேயே இருக்கின்றது. நாம் சிந்திக்கும் செயல்களில் இருக்கின்றதே தவிர அடுத்தவர்களிடம் நம் சந்தோஷம் இல்லை என்பதனை முற்றிலும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனை நீ புரிந்து கொண்டால் அடுத்தவர்களிடம் எந்த விஷயத்தையும் நீ எதிர்பார்க்க மாட்டாய். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சிறுவர்களிடம் மட்டுமே கிடைக்கும் என்றால் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னுடைய சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று நீ நினைப்பவர்களிடம், அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனிதர்களிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்காமல் அந்த இடத்தில் சந்தோஷத்தை தடை செய்யக்கூடிய உன்னுடைய சில மனிதர்களிடம் சென்று நீ எதையும் எதிர்பார்த்தால் அந்த இடத்தில் உனக்கு நிச்சயமாக ஏமாற்றம்தான் கிடைக்கும் என் தங்கமே. அளவிற்கு மீறி ஒரு உறவின் மீது நம்பிக்கை வைத்து அதீத அன்பின் மீது ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேலாவது என் பிள்ளை நீ தைரியமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் இனி எந்த தேவையில்லாத விஷயத்திற்காகவும் கண்ணீர் வடிக்க கூடாது. இனிமேல் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நீ இடம் கொடுக்காதே என் அன்பு பிள்ளையே. உன் வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல்கள் தடங்கல்கள் உனக்கு தீய விஷயங்கள் நடக்கின்றது என்றால் அதற்கு உன் அம்மா வாழ்க்கையில் நடக்க நான் இனி அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ பொறுமையாக கவனிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அதை நீ புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நினைத்து அது எப்படி நடக்குமா
இப்படி நடக்குமா, இல்லை நடக்காமலேயே போய்விடுமா என்று கண்ணீர் வடிக்கின்றாய் அல்லவா? இது தேவையில்லாத விஷயத்திற்கு உன்னை ஈடுபட செய்யுமே தவிர ஒரு நாளும் நல்ல விஷயத்திற்கு முன்னேற வைக்காது. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.